தந்தை, மகன், தூய ஆவியின் அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அன்று மக்கள் கூட்டத்தை வரவழைத்து அவர்களுக்கு சொன்னவற்றை மீண்டும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார். ஆண்டவர் தன்னுடைய இறை வார்த்தையின் மூலமாகவும் எங்களோடு வாழ்பவர்கள் மூலமாகவும் பலவற்றை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவற்றை கேட்டு புரிந்து கொண்டு உணர்வுகளோடு கூடிய வாழ்க்கை நிலையை நாங்கள் வாழ அழைப்பு பெறுகின்றோம். இதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு என்று சொல்லுகிறார். நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், புரிந்து கொள்ளவோம். அந்த புரிந்துணர்வோடு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் செல்லவோம், எடுத்து கொடுப்போம், எடுத்து வாழுவோம். இந்த நிலைகளோடு எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும். இந்த நிலைகளோடு எங்களுடைய வாழ்க்கை வழிநடத்தப்பட வேண்டும். நாங்கள் எல்லோருமே இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே இறைவனுடைய வார்த்தைக்கும் இறைவனுடைய வெளிப்பாடுகளுக்கும் நாங்கள் எங்களை இட்டுச் செல்லுவதில்லை. எங்களை நாங்கள் முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிப்போடும் முழுமையான ஈடுபாட்டோடும் ஆண்டவருக்கு உரியவர்கள் நாங்கள் ஆண்டவருக்குரியவற்றை கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று கொண்டிருக்கின்றன, எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கின்றன. ஏன் இந்த நிலைமை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறை விசுவாசத்தோடு கூடிய, இறை அன்போடு கூடிய, இறை தழுவலோடு கூடிய வாழ்க்கை நிலையை நாங்கள் வாழ முன்வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதோடு மட்டும் நாங்கள் நின்றுவிடக்கூடாது. அந்த வார்த்தையை வாழ்வாக்கும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையோடு போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த போராட்டம் இறை வார்த்தையை வாழுகின்ற போராட்டமாக இருக்க வேண்டும். அன்போடு வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இரக்கத்தோடு கருணையோடு வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எல்லா நன்மைகளோடும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு, ஆண்டவருடைய அருட்பொழிவோடு, ஆண்டவருடைய வழிநடத்துதலோடு, இறைமகனாகிய கிறிஸ்துவின் பரந்து பேசுதலோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுகின்ற இறை வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு சொல்லுகின்ற, வெளிப்படுத்துகின்ற, எங்களோடு வாழ்பவர்கள் மூலமாக இறைவன் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு சொற்களையும், ஒவ்வொரு செயற்பாடுகளையும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனதில் இருத்தி சிந்தித்து உணர்வுகளோடு கூடிய நல்ல வாழ்க்கை நிலையை நாங்கள் வாழ இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னைமரி மூலமாக இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு உணர்வுகளோடு வாழும் உள்ளங்களாக வாழ மாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.